अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधिका राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे. தேவி பாகவதம் 5வது ஸ்கந்தம் 27வது அத்தியாயம். சண்டமுண்டவதங்கள் அதை பத்தி இப்ப மேல சண்டமுண்டவதம் ஆயிருக்கு. சண்டமுண்டோ ஹதோ யஸ்மாத் தஸ்மாத் தஸ்மாத் நாம காலிகே சாமுண்டேதி சுவிக்யாதம் பவிஷ்யத்து தராத்தலே. அதாவது அம்பாளுக்கு காளிக்கு ஏன் சாமுண்டா அப்படின்னு பேர் வந்ததுன்னா, சண்டாசுரன் முண்டாசுரன் அந்த 2 பேரையும் சம்ஹாரம் பண்ணினதுனால அம்பாளுக்கு சாமுண்டான்னு பேர் வந்ததுன்னு, சாமுண்டாங்கிற பேர் எப்படி வந்தது அப்படிங்கிற அந்த நாமாவுக்கு அன்வர்த்த நாமதேயமா அது சொல்லக்கூடிய உபாக்கியானமாவும் சண்டமுண்டாசுர வதத்தையும் பேசக்கூடியதா 26வது அத்தியாயம் இருந்தது. மேல இன்னும் ரத்த பீஜவதன், சும்பாசுரன், நிசும்பாசுரன் அவ 3 பேருடைய வதங்களை பத்தி பேசணும். இப்ப 27வது அத்தியாயம். இதுல இந்த சண்டமுண்டன் இவ 2 பேரும் பேருக்கு ஏத்த மாதிரி அதாவது தானவர்கள், அசுரர்கள். அவள்லாம் இவாளை மகாவீரால கணிச்சுட்டு இருந்தா. அதாவது சண்டமுண்டால யாருமே ஃபேஸ் பண்ணி எதிர்த்து நிக்க முடியாதுன்னு அவளே போயிட்டா அப்படின்ன உடனே இந்த அசுராளுக்கு எல்லாம் பயம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதனால பயங்கரமா கத்திண்டு ஐயோதன் கத்திண்டு அவ என்ன பண்றா, குமாரனை பாக்குறதுக்காக ஓடுறா அங்க இருந்து, போர்க்களத்துல இருந்து. அவ நிலைமை எப்படி இருந்தது, அவளுடைய சொரூபம், அவ பிசிக்கல் ஃபீச்சர்ஸ் எப்படி இருந்தது, அவளுடைய குரல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறத வியாசர் ஜனமேஜயனுக்கு வர்ணிக்கிறார் இந்த இடத்துல, இந்த மேற்கொண்டு 27ஆம் அத்தியாயத்துல. அது மட்டும் இல்ல, அப்புறம் அவர் இவனை பார்த்து சொல்றது, சிம்மனை பார்த்து பேசுறது, சிம்மனை வந்துட்டு பேசுறது, அந்த மேற்கொண்டு அந்த கதை அது எல்லாமே இந்த இடத்துல போறது. ஹதௌ தௌ தானவௌ திருஷ்டுவா ஹதசேஷாஸ்ட சைனிகாக. தௌ தானவௌ அந்த 2 பவர்ஃபுல் வாரியர்ஸ், சண்டன் முண்டன், அவ 2 பேரும், ஹதௌ அவ 2 பேரும் கீழே அடிபட்டு செத்து போய் விழுந்ததை பார்த்து, ஹதசேஷாஸ்ட செத்தது போக பாக்கி இருக்கிறவா, ஹதசேஷாக போனது போக மிச்சம் அப்படிங்கிறோம் இல்லையா, தசேஷாக பாக்கி. சைனிகாக சேனை வீரர்கள், பலாயனம் ததஸ்கிருத்வா அங்கிருந்து திரும்பி ஓடினாங்க. எல்லாரும் அங்கிருந்து என்ன பண்ணாங்க, இதுக்கு மேல அந்த இடத்துல நின்னா அவளுக்கு இருக்கிற கோபத்துல நம்மள ஒரு ஹுங்காரத்தினாலே எல்லாரையும் தூக்கி கட்டிடுவா அப்படிங்கிறதுனால பலாயனம் ததஸ்கிருத்வா ஜக்மு சர்வே நிருபம் பத்தி எல்லாரும் என்ன பண்ணா, ராஜாவா இருக்கிற சும்பரை நோக்கி ஓடினார்கள். எப்படி இருக்காங்கன்னா பின்னாங்கா, சில பேர்ல என்ன ஆகும், கை உடஞ்சி கால் உடஞ்சி எங்கேயே ஒவ்வொரு உறுப்புகள்லாம் உடஞ்சிருக்கு. ஒருத்தருக்கு சண்டையில என்ன இருக்கு, உசுறு போல, ஆனா என்ன ஆயிடுச்சு, பின்னாங்காக உடம்பெல்லாம் உடஞ்சிட்டு இருக்கு, நிறைய அங்கங்கள்லாம் முறிஞ்சிருக்கு, பிராக்சர் ஆயிருக்கு, சில பேருக்கு கை தனியா போயிடுச்சு. அந்த மாதிரி ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொருத்தரும் சண்டையில ஆயுதங்கள் பட்டு எந்த மாதிரி போயிருக்கோ பின்னாங்காக வித் புரோக்கன் லிம்ஸ். பின்னாங்காக ரிஷிகை கேச்சுது, அதாவது அம்புகளாலே பாதிக்கப்பட்ட உறுப்புகளை, அதாவது முறிக்கப்பட்ட உறுப்புகளை உடையவர்கள். கேட்டுட்டு சின்ன கராஸ்தா, சில பேருக்கு என்ன ஆகும், சின்ன அவெல்லாம் பிராக்சர் ஆயிருக்கிறவா சில பேர், சில பேருக்கு கை போயிருக்கு கால் போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி. ருதிர திராவ தேகாஸ்ட உடம்பு முழுக்க அந்த ரத்த பெருக்கெடுத்து அந்த ரத்தத்தை தொலைக்க முடியல, ரத்தத்தை ஸ்டாப் பண்ண முடியல, அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியல, மேல மேல சண்டை நடந்துட்டு இருக்கு. ஒவ்வொருத்தரும் சண்டையில இன்வால்வ் ஆகி எல்லாருமே என்ன ஆயிருக்கு, அடிபட்டு இருக்கு. அதனால என்ன ஆயிடுச்சு, ருதிர திராவாக உடம்பு முழுக்க ரத்த பெருக்கெடுத்து செக்கத்து வேல்னு இருக்கு. ருதந்தகா அவ்வளவு பேரும் வலி, அதுக்கப்புறம் அடி வாங்கின கஷ்டம், அதுக்கப்புறம் தோத்து போயிட்டோங்கிற ஃபீலிங் எல்லாத்தினாலையும் ருதந்தகா எல்லாரும் அழுது கொண்டே அபியையும் புரே முன்னாடி ஓடினார்கள், அதாவது நாட்டுக்குள்ள ஓடினார்கள். கத்வா தைத்தியபதியின் சர்வே சக்ருஹு, தைத்தியபதியின் சர்வே ராஜா கிட்ட போய் பும்பாரவம் அப்படின்னாங்க. பும்பாரவம்னு சொன்னா பயத்தை காட்டக்கூடியதான ஒரு பயங்கரமான என்ன சொல்றது, ஒளின்னு வருது, அந்த கேவல் சப்தம் இருக்கு இல்லையா, கேவிண்டே அழகுங்கிற மாதிரி, அந்த மாதிரி வளால அழவும் முடியல, கேவல் தான் வருது. அந்த மாதிரி கேவலோட வரக்கூடிய சப்தத்தோட கூடிய அழுகை இருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு பயத்தை காட்டக்கூடிய சத்தம் அந்த கேவல் அழுகை, அது இல்லை. அதுக்கு பேரு பும்பா. ரவம்னு சொன்னா சப்தம், பும்பா அப்படின்னாக்க கேவல் சப்தம். ஸோ பும்பாரவம்
முகுஹு. அடிக்கடி அந்த மாதிரி பிம்பாரவேன்னு பேச்சு வரல, அழவும் முடியல, வீரர்களா இருக்கிறதுனால அழவும் முடியல, அதனால ஒரு மாதிரி பிம்பாரவம் முகுஹு அடிக்கடி அந்த மாதிரி தேவிண்டே. ரச்ச ரச்ச மகாராஜ பக்ஷயத் எத்திய காளிகா. இது வரைக்கும் இந்த மாதிரி சண்டையெல்லாம் அவ பார்த்தது இல்லை. எதிரும் சண்டை போட்டுருக்காங்க, ஒருத்தரோட அடிச்சுட்டு இருக்காங்க, கீழே விழுந்திருக்காங்க, அப்படியே ஆளை முழுக்க முழுக்க அப்படியே தூக்கி போட்டு மூழ்கிட்டே இருக்குது. நீ அம்பெல்லாம் விடுறதை பத்தி கவலையே கூடாம எந்த அம்பு வந்தாலும் அந்த அம்பு இடது கையிலையும் வலது கையிலையும் தட்டி விட்டுட்டு அம்பு விடுறவனை தூக்கி வாயில போட்டு அப்படியே மூழ்கிட்டாருனாக்க, அதுவும் இழுக்குல அந்த இது இருக்கு பாருங்க, மாயா பசார்ல இந்த கதோத்கஜன் சாப்பிடுற மாதிரி இவ என்ன பண்றா, எல்லாரையும் அப்படியே டக்கு டக்குன்னு அப்படியே மூச்சு காலத்து இழுக்கும் போதே அங்க இருக்கிற வீரர்கள் அத்தனை பேர் என்ன பண்றாங்க, கடகடன்னு நம்ம வாய்க்குள்ள போறாங்க. ஸோ இதுக்கு ஒண்ணுமே அந்த காத்தினுடைய வேகத்தை இவளால கண்ட்ரோல் பண்ண முடியல, காத்தினுடைய வேகத்தினால இழுக்கப்பட்டு வாயில போய் விழுறத கண்ட்ரோல் பண்ண முடியல. அதனால அந்த மாதிரி சண்டையை பார்த்தது இல்லை, அதை எப்படி ஃபேஸ் பண்றதுன்னு தெரியல. அதான் ரட்ச ரட்ச மகாராஜா காப்பாத்துங்கள, பட்சயத்தி அத்திய அம்பிகா எல்லாரையும் இன்னைக்கு சாப்பிட்டு இருக்கா. தயாகதோ மகாவீரோ சண்டமுண்டோ சுரார்தனோ, தேவர்களையே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய, தேவர்களை அர்ஜுனோன்னு பிடிக்கிறது, ஜனார்தனகான்னு சொல்றோம் இல்லையா, தேவர்களையே பிடிக்கக்கூடிய சண்டமுண்டோ வீரோ ஹதோ, அவர்கள் வீரஹதோ பக்ஷிதா சைனிகா சர்வே, நமது வீரர்கள் அனைவரும் சாப்பிடப்பட்டு விட்டனர். பயம் பக்னாகா, நாங்கள் பக்னாகா, வி ஆர் புரோக்கன் போத் மென்டலி அண்ட் பிசிக்கலி. பயாத்துராகா, அதனால இது இந்த வாரம் பார்க்காததுனால, இப்படிப்பட்ட வாரம் பார்க்காததுனால பயாத்துராகா, வி ஆர் ஃபியர் ஸ்டிக்கன். அந்த அசுரால் எல்லாருக்கும் பயத்தை கொடுக்குற அசுரால் சொல்றா. தீபிதஞ்ச ரணஸ்தானம் கிருதம் காளிகையா பிரபு, காளிகையா ரணஸ்தானம் தீபிதம், காளிகையினாலே அந்த போர்க்களமானது தீபிதம் மிக பயங்கரமாக எல்லாருக்கும் பயத்தை கொடுக்கக்கூடியதாக மாற்றப்பட்டு விட்டது. பாதிதைகி கஜ வீராஸ்வைகி, கீழே தள்ளப்பட்ட கஜ வீர, யானையெல்லாம் விழுந்து கிடக்கு. இப்படி யானையெல்லாம் விழுந்து கிடக்கிறத பார்த்ததில்லை, அவ்வளவு யானைகள். வீர அஸ்வைகி தார தாசேரக பதாதிபிகி, தாச அங்க இருக்கிற அதுவும் அட்டண்டன்ஸ் எல்லாம் இருக்காங்க பாருங்க, அவர்களுக்கு ஆயுதங்கள் எடுத்து கொடுப்பவர்கள், பதாதிபிகி இன்ஃபான்ட்ரி எல்லாரும். சூனிதௌக வகாகுல்யா, ரத்தம் ஆறு மாதிரி ஓடுறது, சாதாரண ரத்தம் உறைஞ்சு போயிடும் இல்லையா, அது உரையறதுக்கே இங்க டைம் இல்லை. சோனிதௌக அவ்வளவு ரத்தம் மேல மேல வந்துட்டு இருக்கிறதுனால, ஓகன்னா வெள்ளப்பெருக்கு, சோனிதௌக வகாகுல்யா, ரத்தத்தை கேரி பண்ணிட்டு குல்யா நதி, அங்க இருக்கிற ரிவர்களோ எதுவோ இல்ல ரத்த ஆறே எல்லாமே நதி, அந்த வாய்க்கால் மாதிரி அதெல்லாம் என்ன ஆகும், குல்யா ரத்தௌக வகா, அங்கு இருக்கும் ஆறுகள் அந்த ஓடைகள்லாம் ரத்தௌக ரத்தப்பெருக்கை எடுத்துட்டு ஓடும்படி செய்யப்பட்டு விட்டது. கிருதா மாம்சாதி கர்தமா, இங்கதான் வர்ணிக்கிறார் அந்த போர்க்களத்துல இருக்கிற ஆறுகள் இதெல்லாம் எப்படி இருக்கு. சிற்றா என்ன போர்க்களம் பண்ணும்போது என்ன பண்ணுனா, பக்கத்துல அவளுக்கு ஜலம் வந்திருக்கும், அதுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கனாக்க, யாரும் கொண்டு வந்து கொடுத்து கட்டுப்படி ஆகாதுன்னு பக்கத்துல ஆறு சிற்றாறு ஓடை ஏதாவது இருந்தாக்க அதுக்கு பக்கத்துல சௌரியமா இருக்கும், சட்டுன்னு அப்படியே போய் நேரம் யூஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி. ஸோ அந்த ஆறு இப்ப இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, சோனிதௌக வகா ரத்த பெருக்கோடு ஓடக்கூடியதாக பண்ணப்பட்டு விட்டது. மாம்சாதி கர்தமா, இந்த செத்து விழுந்திருக்கிற அசுராளுடைய மாம்சம் இருக்க பிளஷ், அதனால கர்தமாக அது சேரா போய் கிடக்கு. அதாவது மண், ஓடையில இருக்கிற மண்ணுனால வர சேரை விட இந்த பிளஷோட சேர் தான் ஜாஸ்தி. சின்ன பாக்குவாதி மத்யாட்யா, இந்த வீரர்கள்லாம் இந்த சண்டை போட்டு இருக்கும் போது அவர்கள் கையில வில்லு வச்சுட்டு இருக்கா இல்லையா, அந்த வில்லு வச்சுட்டு இருக்கிற கை உடஞ்சு அதெல்லாம் விழுந்திருக்கேன். அந்த உடஞ்சி விழுந்த கைகள்லாம் மீன் மாதிரி அங்க முதல்ல ஓடிட்டு இருக்கு. அதாவது கேச செய்வலினி, விழுந்திருக்கிற தலைகள்ல இருக்கிற இந்த முடியெல்லாம் இருக்கு, அது பாத்தி மாதிரி ஒதுங்கிட்டு இருக்கு. பக்ன ரத சக்கர விராஜிதா, சக்கரம்னாக்கா அந்த சுழல், அந்த பக்ன ரத சக்கரம் இருக்கு தேரனுடைய சக்கரம், அது சுழல் போல அங்க சுழண்டு போயிட்டு இருக்கு. ஏன்னா மரம் இல்லையா, சுழண்டு போயிட்டு இருக்கு. அதுல அப்படிப்பட்ட சுழல். சின்ன பாக்குவாதி மத்தியாதியா, கைகள் அதாவது வெட்டி வீழ்த்தப்பட்ட அந்த விரலுக்கு வெட்டி வீழ்த்தப்பட்ட கைகள் கால்கள்லாம் என்ன இருக்கு, அதுகள் மீன் மாதிரி அதால நிரம்பி இருக்கு. தீர்த்த தும்பி பலாம்பிதா, அப்புறம் இது இருந்ததுனாக்க அந்த இது இருக்கு பாருங்க சொரைக்கா, அந்த சொரைக்கா எல்லாம் நதிக்கரையில இருக்கும். ஏன்னா அந்த சொரக்குடிக்க இடுப்புல கட்டிட்டு தான் எல்லாரும் நீஞ்சுவா, அதுக்கெல்லாம் அங்க பக்கத்துல இதுவா இருக்கும். அந்த தும்பினா அந்த சொரக்குடுக்கு இங்க எப்படி இருக்குன்னா, வெட்டி வீழ்த்தப்பட்ட தலைகள்லாம் சொரக்குடுக்க மாதிரி இங்க முதந்து போயிட்டு இருக்கு. பயதா காத்தரானாம் வை சுரானாம் மோதவர்தினி, காத்தரானா கோழைகளுக்கு பயதா மிகுந்த பயத்தை கொடுக்கக்கூடியதும், சுரானாம் தேவர்களுக்கு மோதவர்தினி சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதும். அசுரால் இந்த மாதிரி இந்த அளவுக்கு அடிபட்டு இருக்காருனாக்க தேவர்களுக்கு மகா சந்தோஷம். குலம் இப்ப பிரார்த்தனை பண்றா. அதாவது அசுரர்கள்லாம் என்ன பண்றாங்க,
இந்த லெவல்ல போனா நம்ம அசுர குலமே பாக்கி இருக்காது, அவ்வளவு பேரும் அழிஞ்சு போயிடுவோம். ஸோ அசுர குலங்கிறது இல்லாம போயிடும். அதனால அசுரகுலம் இல்லாம போகாம நீ அசுரகுலம் மிஞ்சி இருக்கணும்னா காப்பாத்துறதுக்கு இப்ப வழி பண்ணணும். மேல சண்டை போட்டு பிரயோஜனம் இல்லை, குலத்தை காப்பாத்தணும். அதாவது என்ன சண்டையில அர்ஜுன் சொல்றதுல அர்ஜுன விஷாத யோகத்துல அந்த குலக்ஷய ரணக்கை குலம் குலக்ஷயம் 5 குலங்கள்லாம் அழிஞ்சு போயிடுங்க. அந்த மாதிரி அதான் குலம் ரக்ஷ மகாராஜ பாதாளம் கட்ச சத்துவரம். நம்மளுடைய குலத்தை காப்பாற்றணும். குலத்தை காப்பாற்றணும்னா பாதாளம் கட்ச, பாதாளத்துக்கு போய் நம்மளை சேவ் பண்ணிக்கிறத தவிர வேற வழி இல்லை நம்ம குலத்தை காப்பாற்ற. குருத்தா தேவி சத்யா க்ஷயம் கரிஷியது சம்சயா. தேவி பயங்கர கோபத்தோட இருக்கா. சத்யா க்ஷயம் கரிஷியது, ஒரு க்ஷணத்துல எல்லாரையும் அழிச்சிருவா. ந சம்சயா, அது எந்த வித சந்தேகமும் வேண்டாம். அவ இருக்கிற வேகத்துல. சிம்மோபி பட்சிய தியாஜோ, காலி சாப்பிடுறது மட்டும் இல்ல, சிங்கமும் தம்பங்களுக்கு என்ன பண்ணுது, பட்சயதி சாப்பிடுறது. தானவான் புஜக தனுஜேஸ்வர, தனு தனுனாக்கா அந்த காசிபருடைய ஒரு மனைவிக்கு பேரு தனுன்னு பேரு. அந்த தனுவினுடைய குழந்தைகள் தனுஜாள், அவளுக்கு தலைவர், அதாவது அசுரர்களுடைய தலைவன். அசுரர்களுக்கு தலைவனா இருக்கக்கூடிய கே சிம்மனே சிங்கமும் எல்லாரையும் சாப்பிட்டு இருக்கு. ததைவ காளிகா தேவி ஹந்தி பானை அநேகதா. காளிகை சாப்பிட்றதோடு மட்டும் இல்ல, பானங்களாலையும் நிறைய பேரை கொண்டு வந்திருக்கா. தஸ்மாத் தோம்பி ராஜேந்திர மரணாய மிருஷாமதின். அதனால நீ தேவையில்லாம மிருஷா அதாவது இன்ஜெயின். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னாக்க சண்டை போடுறதுங்கிறது அது தற்கொலைக்கு சமானம் தான். மரணாய மிருஷாமதின் புருஷ்வ. அதனால அதுக்காக அந்த மாதிரி பண்ணாது. கரோஷி சகிதோ பிராத்ரா கும்பேன சும்பேன குபிதாசயா. ஸோ உன்னுடைய பிராத்தா நிசும்பனோட இல்ல சும்பனோட 2 பேரும் அங்க இருக்காங்க. அதனால நீ அவளோட சேர்ந்து சண்டை போட்டேன்னாக்க அது மரணாய மிருஷாமதின் வேஸ்டா. நம்ம தப்பிச்சு ஜெயிக்க முடியுங்கிறதுலாம் நடக்கிற காரியம் இல்லை. போய் நம்மளா போய் என்ன பண்ணுவோம், தானாவே விட்டில் பூச்சி விழுற மாதிரி விழுறதுதான். கிம் கரிஷ்யதி நாரி ஏஷா க்ரூரா குலவிலாசினி. ஏஷா நாரி குருதா க்ரூரா மகா பயங்கரமா இருக்கிறவ, குல விநாசினி அசுரகுலத்தை முழுக்க நாசம் பண்றதுக்குமே வந்திருக்கிறவ. கிம் கரிஷ்யதி என்ன பண்ணுவான்னு தெரியாது. எஸ்யாக ஏதோ ஒரு மகாராஜா ஹந்தி மிச்சசி பாந்தவான். இப்ப கேக்குறாங்க, இந்த ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக நீ பாந்தவான் ஹந்தி மிச்சசி, உன்னுடைய அனைத்து உறவினர்களையும் கொல்ல விரும்புற. இவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னா, இவளை ஜெயிச்சு கல்யாணம் பண்ணிக்கணும்னா இவ எல்லாரையும் கொண்டுடுறா. அவ்வளவு பெரிய கொண்டுட்டு மிச்சம் இருந்து நீ எப்படி கல்யாணம் பண்ணிக்க போற? இல்ல மிச்சம் எதுவும் உன்னுடைய உசுரை விட்டுதான் என்ன ஆக போறது? ஸோ இவ்வளவு பயங்கரமான கோபத்தோட இருக்கிற ஒரு பெண்ணுக்காகவா நீ குழு முழுக்கையும் நாசமடைய விரும்புற? ஹந்தி மிச்சசி. அவன் என்ன கேக்குறான்னா, அவ கொல்றான்னு சொல்லல, அம்பாள் கொல்றான்னு சொல்லல, நீ வலுக்கட்டாயமா அவளை சாகவே. ஏன்னா நீ அவளை சண்டைக்கு அனுப்புற. நீ சண்டைக்கு அனுப்புறதுனால அவளை அம்பாளை எழுத்து நிற்க முடியாம அவர்கள் தங்களுடைய உசுரை விடுறா. ஸோ உனக்காக தங்க உசுரை விடுறா, நீ தான் அவளை கொல்லும்படி செய்யற. ஸோ உன்னுடைய குலத்துக்கே நாசகரனாக நீ தான் இப்ப அமைஞ்சிருக்க அப்படிங்கிறான். தெய்வாதீனம் சொல்லுவாங்க. தெய்வாதீனோ மகாராஜே லோகே ஜெய பராஜயோ. உலகத்துல வெற்றி தோல்வி என்று 2ம் தெய்வாதீனம். தெய்வாதீனம்னா விதியின், தெய்வம் அப்படிங்கிற வார்த்தைக்கு விதின்னு அர்த்தம். தெய்வம் திஷ்டம் பாகதேயம் அப்படின்பா, அது அபரகோஷத்துல வந்திருக்கும். தேவகா அப்படின்னாக்க தேவர்கள், தேவலோகத்துல இருக்கிற தேவர்கள், அதாவது இந்திராதி தேவர்களுக்கு தேவகான்னு பேரு. தேவகான்னாக்க ஒளி பொருந்தியவன்ற முறையில பரமாத்மா பரமேஸ்வரன் எல்லாரையுமே குறிக்கும் தேவகாங்கிற வார்த்தை. ஆனா தெய்வம் அப்படிங்கிற நியூட்ரல் ஜென்ரல்ல வர வார்த்தை ஃபேட். ஃபேட்னாக்க இங்கிலீஷ் ஃபேட் இல்ல, விதி அப்படிங்கிற சென்ஸ்ல வரக்கூடியது தெய்வம். ஸோ ஜெய பராஜயோ, வெற்றியும் தோல்வியும் பூர்வ கர்மாதீனமா வருது இல்லையா? பூர்வ கர்மாதீனம், பூர்வ கர்மா நம்மளுக்கு என்ன இருக்குன்னு தெரியாது. ஸோ அது என்ன இருக்குன்னு தெரியாததுனால பூர்வ கர்மாவை என்ன பண்றோம், அதிருஷ்டம், கண்ணால காணப்பட முடியாத கர்மாவனால வருது. அப்படி கண்ணால காணப்பட முடியாத கர்மாங்கிற வார்த்தையை விதி, பலாத்தியக்ஷன் பகவான் தான் அந்த பலனை கொடுக்க போறான். அதனால என்ன ஆகும், தெய்வம் விதி, விதியின் கீழ் வந்து, விதிங்கிறது பிரம்மாவுக்கும் ஒரு பேரு. அதனால தெய்வம் அப்படின்னு சொல்றோம். தெய்வாதீனம், தெய்வாதீனோ ஜெயபராஜயோ. அல்பார்த்தாய மகத் துக்கம் புத்திமான் ந பிரகல்பையே. புத்திமான் அதாவது இவளை கல்யாணம் பண்ணிக்கிறது, இவளை அடையிறதுங்கிறது உலகத்துல மிக ஒரு சிறிய கலர். இது ஒரு சின்ன லாபம் தான். பட் இந்த லாபத்துக்கு கொடுக்குற விலை, இந்த லாபம் கிடைக்குமான்னு தெரியாது. ஆனா இந்த லாபத்துக்காக கொடுக்குற விலை ரொம்ப பெருசு. அல்பார்த்தாய ஒரு ஸ்மால் எஃபர்ட்டுக்காக மகத் துக்கம் ஸ்மால் ரிசல்ட், ஒரு ஸ்மால் பெனிஃபிட்டுக்காக மகத் துக்கம் கிரேட் எஃபர்ட் நம்ம எடுத்துக்கிறோம். அல்பார்த்தாய மகத் துக்கம், அதாவது இதுன்னு சொல்லுவா, மலையை தள்ளி எலியை பிடிக்கிறது அப்படின்ட்டு.
எஃபர்ட் எப்படி இருக்கணும்னா மலை ஒரு பெரிய மலையை தூக்குற மாதிரி அதை நெம்பி தூக்குற மாதிரி அந்த அளவுக்கு கிரேட் எஃபர்ட் இருந்து கடைசியில எரிய பிடிச்சாருனாக்க அது அங்கேயே இருந்தா அந்த மலையை தாண்டி மேல வரப்போறதா என்ன. ஸோ அதனால என்ன ஆகும், அந்த அளவுக்கு எஃபர்ட் போடுறது அர்த்தம் இல்லை, லாபம் இல்லை. அதாவது எனி எஃபர்ட் ஷுட் பி கமன்சுரேட் வித் தி பெனிஃபிட். அல்பார்த்தாய மகத்துக்கம் புத்திமான்னா பிரகல்பைய, புத்தி உள்ளவர்கள் வைஸ் பீப்புள் டோன்ட் டூ இட். சித்திரம் பசிய விதேக காரியம். சித்திரம் அதாவது சித்திரம்னா ஒண்டர்னு அர்த்தம். அது அதாவது நம்மளால புரிஞ்சுக்க முடியாதபடி இதுவா இருக்கிறது, எதிர்பாராத பலவிதமான காரண காரியங்கள் இருக்கே நம்மளால இமேஜின் பண்ண முடியாதபடி இருக்கு. ஸோ சித்திரம் இந்த ஒண்டர். விதேக காரியம், விதியினுடைய காரியம் இருக்கே, அதாவது இந்த ஃபேட்டுன்னு சொல்றமே அதோட காரியம் இருக்கே சித்திரம். எததீனம் ஜெகத் பிரபோ, அதாவது எததீனம் ஜெகத், எதனுடைய கண்ட்ரோல்ல, இந்த விதியினுடைய கண்ட்ரோல்ல ஜெகத் இருக்கு. நிகதா ராட்சசா சர்வே கிரியா பஸ்யா ஏகையா அனையா. அதாவது நம்ம பெரிய வீரர்கள் தேவர்கள் எல்லாமே ஜெயிச்சிருக்கோம், அவ்வளவு பேரும் இன்னைக்கு நம்மளை பார்த்து பயந்து ஓடி இருக்கா. ஆனா அனையா பிரியா ஏகையா, ஷி இஸ் அலோன். இன்னைக்கு இப்ப இந்த அம்பிகை சண்டைக்கு வந்திருக்காளே அவ தனியா வந்திருக்கா, பெரிய படைகளோட எல்லாம் வரல. ஒரு ஸ்திரீ வேற, ஸ்திரீங்கிற வார்த்தைக்கு அபலா வீக், அதாவது வீக்கர் செக்ஸ் அப்படிங்கிறோம் இல்லையா. அனையா பிரியா ஏகையா, தனியா ஒண்டியா இருக்கக்கூடிய, அதாவது தனித்து இருக்கக்கூடிய இந்த பெண்ணாலே சர்வே ராட்சசாக, ஆல் தி ராட்சசாஸ் அர்த்திவிடு. ஜேதாத்வம் லோகபாலானாம் சைன்ய யுக்தோகி சாம்பிரதம். பட் என்ன ஆயிடுச்சு, சாம்பிரதம் சைன்ய யுக்தா, அனைத்து அந்த சைன்யங்களுடன் கூடினவனான நீ லோகபாலானாம் ஜேதா, அஷ்டதிக்பாலகர்களையும் ஜெயிச்சிருக்க, அவ்வளவு பேரையும் ஜெயிச்சிருக்க. ஆனா ஒரு பொம்பளை நம்ம அவ்வளவு பெரிய கொண்டு இருக்கா, நீ இருந்து ஜெயிச்சிருக்க. வரதானாய சம்பிராப்தா. அப்ப என்ன பண்றான்னாக்க ஏன் அந்த மாதிரி ப்ராப்ளம் அப்படிங்கறத அவனுக்கு ஞாபகப்படுத்துறா. இப்ப இந்த இடத்துல பழைய கதையெல்லாம் உனக்கு மறந்து போயிடுச்சுன்னா ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்ட்டு. புறா தொயா தபஸ்தப்தம் புஷ்கரே தேவதாயத்தை, புஷ்கரம்ங்கிற இடத்துல நீ தபஸ் பண்ண. வரதானாய சம்பிராப்தோ பிரம்மா லோக பிதாமகா, இந்த லோகத்துக்கு பிதாமகரா இருக்கக்கூடிய பிரம்மா உன்னுடைய தபத்தை மெச்சி அவர் உனக்காக தரிசனம் கொடுத்தார். அப்ப என்ன பண்ண, நீ கேட்ட தாத்ரா உக்தஸ்துவம் மகாராஜா வரம் வரைய சுபுரத்தை, உனக்கு என்ன வரம் வேணுமோ கேளுன்னு. சதா தொயா அமரத்துவம் ச பிரார்த்திதம் பிரம்மணஸ்தில, அமரத்துவம் நான் சாகாம இருக்கணும் அப்படின்ற ஒரு வரத்தை கேட்ட. அப்ப என்ன பண்ண, தேவ தைத்திய, அப்ப சாக கூடாதுன்னா யாரால சாகக்கூடாது அப்படின்னு அதை சொல்லு அப்படின்ட்டு. அமரத்துவம்னா சாகாம இருக்கணுங்கிறது இல்லை, யாரால சாகக்கூடாதுன்னு சொல்லுன்றவுடனே தேவ தைத்திய மனுஷேபியா, தேவர்கள் கையாலேயோ தைத்தியர்கள் கையாலேயோ மனுஷர்கள் கையாலேயோ அவகிட்ட நம்ம என்ன பவேன் மரணம் மம, எனக்கு மரணம் ஏற்படக்கூடாது. சர்ப்ப கிண்ணற யக்ஷேபியா, அதே மாதிரி சர்ப்ப கிண்ணற யக்ஷங்கள் புல்லிங்க வாசகாதபி, இந்த ஜாதியில் இருக்கக்கூடிய எந்த மிருகமோ இல்ல பூச்சிகளோ இல்ல இதுவோ மனுஷர்களோ தேவர்களோ யாராவனா இருக்கட்டும், அது ஆணா இருக்கக்கூடிய அந்த வகையை சேர்ந்த ஆண் எதுனாலையும் எனக்கு மரணம் கூடாது. பெண்ணுங்கிறது அபலா, அவளுக்கு பலம் இல்லாதனால ஐ கேன் ஈஸிலி மேனேஜ் ஹர் அப்படின்ட்டு என்ன பண்ணா, யாராவது ஒருத்தர நீ யார் யார் கையால ஏற்படக்கூடாது, மரணம் ஏற்படக்கூடாதுன்னு லிஸ்ட் பண்ணுன்னா அவ்வளோத்தையும் லிஸ்ட் பண்ணா. லிஸ்ட் பண்ணதுல என்ன பண்ணா, எந்த ஆண் கையாலையும் எனக்கு மரணம் கூடாது அப்படின்னு கேட்டான். தஸ்மாத்வாம் ஹந்து காமேஷா பிராப்தா யோஷி, நீ பெண் கையால மரணம் வாழ்ந்தான்னு கேட்கல இல்லையா, அதனால உன்னை கொல்றதுக்கு ஏஷா பிராப்தா யோசித்து, இந்த பெண் உன்னை கொல்வதற்காகவே சேர்ந்திருக்கா. ஞாபகம் வச்சுக்கோ, நீ ஆண்கள் கையாலதான் மரணம் கூடாதுன்னு வரம் கேட்ட, பெண்கள் கையால மரணம் கூடாதுன்னு வரம் கேட்கல. இந்த பெண் வந்திருக்கா, அசுரால் அத்தனை பேரையும் கொண்டு இருக்கா, அதனால கேர்ஃபுல்லா இரு, பாத்துக்கோ. யுத்தம் மாகுரு ராஜேந்திர, அதனால இந்த இடத்துல யுத்தம் நம்ம இப்பொழுது தேவையில்லாதது, ஏன்னா இவளை மிஞ்சி நம்மளால நிக்க முடியாது. விசாரி தெய்வம் தியா, அதுனா புத்தியோட யோசி. தியா நிச்சயமா விசாரிக்கன்ட்டு யாரோ 2 பேரை கேட்டுட்டு சரியில்லை இல்லை, தியா அப்ளை யுவர் பிரெயின் அப்படிங்கிறான். தியா அதுனா விசாரிய. தேவி ஹியேஷா மகாமாயா பிரகிருதி பரமாமதா, இவ சாதாரண இல்ல, தேவி ஹியேஷா, இவ மகாதேவி மகாமாயா பரமா பிரகிருதி. கல்பாந்த காலே ராஜேந்திர சர்வசம்ஹார காரிணி, இவதான் கல்பத்தின் முடிவுல இந்த லோகம் அனைத்தையும் சம்ஹாரம் பண்ணி பிரளயத்தை கொண்டு வரக்கூடிய தேவி இவள் தான். உற்பாதித்ரி லோகானாம் தேவானாம் ஈஸ்வரி சுபா, இவள் இந்த லோகத்தை சிருஷ்டி பண்றவளும் இவளே, தேவர்களை வைத்து இந்த லோகத்தை ரட்சிப்பவளும் இல்லை. ஈஸ்வரினா ப்ரொடெக்டர், அவதான் இவதான். திரிகுணா,
தாமசி தேவி சர்வசக்தி சமன்விதா, திரிகுண ஸ்வரூபமா இருக்கிறதா. சாதாரண வைவால சொல்றாங்க இருக்கிற போர்க்கள வீரர்களே. தாமசி சக்தி, தாமசின்னா நம்ம வந்து சாதாரணமா தூங்கிட்டு இருக்கிறது, ஒரு மாதிரி டல்லா இருக்கிறதுன்ட்டு, அந்த தாமசிங்கிறது சம்ஹார சக்தி. அந்த சம்ஹார சக்தியா இருக்கிறதுனால நம்மளுக்கு வேற எதுவும் தெரியாத, தெரிய முடியாம அடிச்சு விடுறதுனால தாமசி சக்தி சர்வசக்தி சமன்விதா, எல்லா சக்தியுடனும் கூடினவள். அஜய்யாச்ச அக்ஷயா, அஜய்யா ஜெயிக்க முடியாதவள், அக்ஷயா அழிவற்றவள், நித்யா சர்வஜாச்ச சதோதிதா எப்பொழுதும் இருக்கக்கூடியவள், வேதமாதா காயத்ரி சந்தியா சர்வசுராலயா எல்லா தேவர்களுக்கும் ஆலயம். ஸோ வேதமாதா இதெல்லாம் சொன்னார். தேவர்களுக்குலாம் இந்த ரெஃப்யூஜ். சுராலயான்னா she is the refuge of all gods. எல்லாரும் தேவர்கள் அத்தனை பேரும் முளைதான் சரணடைந்திருக்கிறார்கள். நிர்குணா சகுணா சித்தா, நிர்குணமாயும் இருப்பவள், சகுணமாயும் சகுணஸ்வரூபியும் இவள் தான். கடைசியில் எல்லாத்தையும் மீறி எல்லாத்துக்கும் அந்தரியாமையா இருக்கக்கூடிய நிர்குண ஸ்வரூபமும் இவளே. சித்தா, சித்தானாக்க என்றும் இருக்கக்கூடிய நித்திய வஸ்துவா இருக்கிறவள். சர்வசித்தி பிரதாவியா, சர்வசித்தி பிரதா, எல்லாரும் தபஸ் பண்ணும்போது அந்த தபசுக்கு இறைவன் ஈஸ்வரன் வரம் கொடுக்கும் போது அந்த வரம் கொடுக்கிற சக்தியா இருப்பவளும் இவளே. அவ்யயா அழிவற்றவள். ஆனந்தா ஆனந்ததா, இவளே ஆனந்த சுரூபம். ஆனந்த செய்தா ரசோ வைசா ரசம்ஹேவாயம் லத்து ஆனந்தி பவத்தின்னு அந்த பரமாத்மாவே ரசஸ்வரூபமாகவும் எல்லாரும் ஆனந்தத்தை அனுபவிக்கும் போது அவளுக்கு ஆனந்தம். ஏத்த சீவ ஆனந்தத்தி அந்யானி பூதாரி மாத்திராம் உபஜீவந்தி, அந்த ஆனந்தம் தான் நம்ம அடையக்கூடிய பாக்கி ஆனந்தங்கள்ல ஒரு தீவிலையா தெரியறதுன்னா இல்லையா. அதனால ஆனந்தா ஆனந்ததா, அங்க உபனிஷத்துல என்ன வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கோ அந்த வார்த்தைகள் அந்த அர்த்தங்களையே இந்த இடத்துல என்ன பண்றார் வியாசர் உபயோகப்படுத்தி அந்த அசுரம்லாம் அந்த ராஜாவுக்கு ஒரு பிரபோதனம், அவனுக்கு வந்து என்லைட்டன் பண்ற மாதிரி காண்கிறார். கௌரி தேவானாம் அபயப்பிரதா, தேவர்களுக்கு அபயப்பிரதம், அபயதானம் கொடுத்தவள், அவர்களை பயப்படாதீங்கன்னு அவளுக்கு சரணாகதி கொடுத்தவள், தைரியம் கொடுத்தவள். ஏவம் ஞாத்வா மகாராஜ வைரபாவம் தியஜானயா, இப்படி அவளை தெரிஞ்சுகொள். வைரபாவம் இவளுடன் இருக்கக்கூடிய எனிமிட்டி, ஃபீலிங் ஆஃப் எனிமிட்டி இருக்கு இல்லையா, அதை தியஜ. சரணம் ரஜ ராஜேந்திர தேவி துவாம் பாலயுசித்தி, அவளை நீ சரணடைந்தால் அவள் உன்னை காப்பாள். ஆக்ஞாகரோ பவை தஸ்யாகா, அவளுக்கு நீ ஆக்ஞாகரகா, அவன் சொல்றதை கேட்கக்கூடிய தாசனாக நீ ஆயிடு. சஞ்சீவிய நிஜம் குலம், அந்த மாதிரி பண்றதுனால நிஜம் குலம் சஞ்சீவிய, நமது குலத்தை நாம் காப்பாற்றிக் கொள்ள முடியும். ஹதசேஷாஸ்தி ஏ தைத்தியா ஸ்தேபவந்து சிராயுஷா, சண்டையில செத்தது போக பாக்கி இருக்கிறவங்க சிராயுஷா பவந்து, அவர்கள் ஆயுளோடு இருக்கிறதா, அதாவது நம்ம குலம் அட்லீஸ்ட் பாக்கி இருக்கிறதாவது மிஞ்சட்டம், பாக்கி இருக்கிறவங்களாவது உசுரோட இருக்கட்டும் அப்படின்னு இவெல்லாம் ராஜாட்ட சொல்றாங்க. யாசர் சொல்ற இது தேசாம் வச்சுவா சும்ப பர சுரபலார்த்தனஹா, சுரபலார்த்தனஹா தேவர்களுடைய பலத்தை அழிக்கக்கூடியவனான சும்பன் அந்த வார்த்தையை கேட்டு உவாச வச்சனம் சத்தியம் வீரவரிய குணாநிதம், தன்னுடைய வீரத்துக்கு ஏற்ற மாதிரி அவன் பேசுறான். சும்ப உவாச மௌனம் குருவந்து போ மந்தாக, ஹோல்டி வட்டாங் அப்படின்னு அர்த்தம், பேசாம இருக்க சும்மா இருக்கிறாங்க அப்படின்றோம். மௌனம் குருவந்து கீப் குவைட், மௌனம் குருவந்து போ மந்தாக, மூடர்களே மௌனமாக இருங்கள். யூஎம் பக்னாஹா ரணாஜிராத், போர்க்களத்துல நீங்க வந்து என்ன பண்ணிருக்கீங்க, அடி வாங்கி உடஞ்சி, பக்னாஹா புரோக்கன், யூ ஆர் புரோக்கன் போத் பிசிக்கலி அண்ட் சைக்கலாஜிக்கலி. பக்னாஹா மனசளவுலயும் உடஞ்சு போயிருக்கீங்க, உடம்புலையும் எல்லா இடத்துலயும் என்ன எடுத்து கண்ணாதிரம் உடஞ்சு போய் உங்களுக்கு சக்தி இல்லை. அதனால சீக்கிரம் கெட்டதை பார்த்தாலும் ஜீவித அசாபதி, ஒரு மனுஷனுக்கு உசுரோட இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கு பாருங்க, கடைசி வரைக்கும் இருக்கணுங்கிற எண்ணம் பலியசி, அதுதான் இருக்கிற ஆசைகளே மிகப்பெரிய ஆசை, கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு பெரிய ஆசை அதுதான். அதனால யாருக்கு வந்து இந்த உசுரோடு இருக்கணுங்கிற ஆசை இருக்கோ, சண்டையில வந்து தங்களுடைய மானத்தை காப்பாத்திக்கணுங்கிற இல்லையோ, சீக்கிரமா அவெல்லாம் பாதாளத்துக்கு போட்டு போயிடுங்க, இங்க எதிர்க்க நிக்காதீங்க, இங்க சண்டைக்கே இருக்க வேண்டாம். தெய்வாதீனம் ஜெகத் சர்வம், உங்க எல்லாருக்கும் தெரியும் இந்த உலகத்துல இருக்கிற அனைத்து விஷயங்களும் தெய்வாதீனம், அதாவது விதியினுடைய கண்ட்ரோல்ல இருக்கு. காத்தின் காத்திர ஜெயே மம, ஜெயிக்கிறதும் தோக்கிறதும் யார் கையில இருக்கு? ஸோ தெய்வாதீனம்னு சொல்லும் போது தேவர்களுக்கும் அதே தானே, அவளுக்கும் இதே தானே தெய்வாதீனம். ஸோ என்னுடைய வெற்றியில என்ன சிந்தை, அதாவது என்ன டவுட், டெஃபினெட்லி ஐ வில் வின் அப்படிங்கிறான். தேவாஸ்த தெய்வ பிரம்மாதியாக தெய்வாதீனா வயங்கியதா, நம்ம எப்படி விதியினுடைய கண்ட்ரோல்ல இருக்கோ அதனால வெற்றி தோல்வியை தீர்மானம் பண்ண முடியாது, தோல்வி வரலான்னு நீங்க எப்படி சொல்றீங்களோ அதே மாதிரி இந்த அந்த தெய்வாதீனம்ங்கிறது ஈக்குவலி அவளுக்கும் அதே தானே. தேவர்களுக்கும் வந்து வெற்றி தோல்விங்கிறது அவ கையில இல்லையே. ஸோ யார் வேணா ஜெயிக்கலாம், எது நடக்கணுமோ அதுதான் நடக்குமே வருதே ஒழிய நம்ம பிளான் பண்ற மாதிரியா நடக்க போறது. அதனால பிரம்மா விஷ்ணுஷ்ட ருத்ரோயம் யமோக்னிர் வருணஸ்ததா
சூரிய சந்திர சதா சக்கரஹா சர்வே தெய்வவசாஸ்தில. எல்லா அஷ்ட தேவதைகளும் மும்மூர்த்திகளும் தேர் ஆல்சோ அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் ஃபேட். தெய்வவசாக அவர்களும் விதியின் அதான் ஹரிணாபி ஹரேணாபி பிரம்மணாபி சுரேரபி லலாட்ட லிகிதா ரேகா பரிமாஷ்டும் ந சக்கியதே. தலையெழுத்தை மாற்ற முடியாது, யாராலையும் மாற்ற முடியாதுன்னு அவ தலையெழுத்தையும் அவளால மாற்ற முடியாது தானே. காசிந்தா தரிகிமே மந்தாகா. அதனால இந்த விஷயத்துல இப்ப சண்டை போட்டாகணும், இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? எத் பாவி தத் பவிஷ்யதி. எது நடக்கணுமோ பாவி நடக்க வேண்டியது தத் பவிஷ்யதி நடந்தே தீரும். உத்தியம தாதிருஷோ பூயா யாதிருசி பவிதவியதா. அது மட்டும் இல்ல, நம்ம எஃபர்ட் எடுத்துக்கிறோம்னு சொல்றோம், நம்மளுக்கு என்ன ரிசல்ட் வருமோ அதுக்கேற்ற எஃபர்ட் தான் நம்மளால எடுத்துக்க முடியும். அதாவது இப்ப நம்ம ஒரு வயல்ல விதைக்கிறோம், எல்லாம் பண்றோம், உரம்லாம் வாங்குறோம். அவன் உரம் 100 கிலோ போடணும் அப்படிங்கிறான். நம்மளுக்கு ஈல்டு குறைச்சலா தான் வரணும் அப்படின்னு விதி இருந்ததுன்னா நம்மளுக்கு 50 கிலோ உரம் தான் கிடைக்கும். கடையில் இது இல்லை சார், விட்டு போச்சு, இப்ப வராது, அப்ப வரும், இப்ப வரும்னு என்ன பண்ணுவான்? ஸோ நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய எஃபர்ட் இருக்கு பாருங்க, நம்ம போடக்கூடிய எஃபர்ட் நம்மளுடைய ரிசல்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளால எஃபர்ட்டை போட முடியுமே ஒழிய எக்ஸ்ட்ரா எஃபர்ட் நம்மளுக்கு அதிகப்படியான ரிசல்ட் வரணும்னு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு நம்ம விதியை மீறி அத்தனையும் நம்ம பண்ணிட முடியுங்கிறது இல்லை. அதுக்கு பாசிபிலிட்டியே கிடையாது. தானாகவே என்ன ஆகும், நம்மளுக்கு என்ன எஃபர்ட் கிடைக்குமோ, அதாவது என்ன ரிசல்ட் வரணுமோ ரிசல்ட்டுக்கு ஏற்ற எஃபர்ட் தான் நம்மளால போட முடியும். ரிசல்ட்டுக்கு ஏற்ற எஃபர்ட்டுக்கு தான் நம்மளுக்கு எஃபர்ட் இருக்கும். ஸோ உத்தியம தாதிருஷி பூயாது. உத்தியமகாங்கிறது எஃபர்ட், அதாவது ஒரு ரிசல்ட்டுக்கான எஃபர்ட். தாதிருஷா அவ்வளவுதான் இருக்கும். யாதிருஷி பவிதவியதா, வர வேண்டிய ரிசல்ட் எவ்வளவு இருக்கும். சர்வதெய்வம் விசாரியைவ நசோச்சந்தி புதா கொச்சித்தே. இதை நம்பி யோசிச்சு அறிஞர்கள் கவலைப்படுறது இல்லை. யாரும் இதை பண்ணணும்னு நினைச்சுட்டு இருப்பாங்களே ஒழிய, அதான் கர்மண்யவாதிகாரஸ்தேன்னு இருப்பாங்களே ஒழிய அவன் என்ன பண்றது இல்லை, மேல ரிசல்ட் என்ன வருதுங்கிறது யோசிக்கிறது இல்லை. நம்மளும் தான் ஸ்வதர்மம் எத் எதிர்த்தீக. அதனால நம்ம என்ன காரியம் பண்ணணுமோ, நம்மளுக்கு என்ன டியூட்டியோ அதை விடக்கூடாது. ஞானினோ மரணாத்பயா. ஞானிகள் மரண பயத்தினால சுதர்மத்தை விடுறது இல்லை. சுகம் துக்கம் ததைவாயுர் ஜீவிதம் மரணம்ன்றா இதெல்லாம் சொல்ல. சுகம் துக்கம் ஆயுகு ஜீவிதம் லைஃப் மரணம் இதெல்லாம் என்னாச்சு, காலே பவதி சம்பிராப்தே சர்வதா தெய்வ நிர்மிதா. இதெல்லாம் எப்பப்ப வரணுமோ அப்பப்ப உரிய காலத்துல சேரும். பிரம்மா பததி காலேஸ்தே விஷ்ணுஷ்ட பார்வதி பதி நாசம் கச்சத் ஆயுஷோந்தே சர்வே தேவா சவாசவாக. பிரம்மா விஷ்ணு சிவன் இந்திரன் முடியலை சகல தேவர்கள் அவர்களும் என்ன ஆயிடுச்சு, சம்பிராப்தே பிரதிசஞ்சரே பரஸ்யாந்தே கிருதாத்மானா பிரவிசந்தி பரம்பதம் அப்படின்ட்டு என்ன ஆயிடுச்சு, பிரம்மனா சகதே சர்வே. பிரம்மாவுடன் கூட எல்லா தேவர்களும் அவர்களுக்கும் பிரதிசஞ்சரே சம்பிராப்தே. அவளுடைய பிரளயம் வரும்போது, மகா பிரளயம் வரும்போது, பிரகிருதி லயம் அப்படிங்கிற அந்த லெவல் வரும்போது என்ன ஆகுது, எல்லாருக்கும் காலம் முடிஞ்சு போறது. அப்புறம் யாருமே பாக்கி இருக்கிறது இல்லை. அதனால எல்லாரும் போக வேண்டியது தானே. இதுல தனியா என்ன இருக்கு, நம்மளுக்கு மட்டும் என்ன இருக்கு. ததா அகமதி காலஸ்ய வசக சர்வதா. நானும் காலத்தினுடைய கண்ட்ரோல்ல இருக்கிறவன் தான். நாசம் ஜெயம்பா கந்தாஸ்மி ஸ்வதர்ம பரிபாலனார். ஸ்வதர்ம என்னுடைய தர்மமானது யார் சேலஞ்ச் பண்றாளோ அவளை எழுத்து நின்று நான் என்ன பண்றது, அவளை எழுத்து நின்று அவளை ஃபேஸ் பண்ணி ஜெயிக்கணும், ஜெயிக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். அந்த முயற்சியில ஜெயம்பா வெற்றியும் கிடைக்கலாம், அது என்ன வேணாம் நாசம்பா இல்ல ஒண்ணும் இல்லாமையும் போலாம். அதனால என்ன ஆயிடுச்சு, ஆகுதோ பியனையா காமம் யுத்தாய அபலையா கிளம். இந்த ஒரு பொண்ணாலும் நான் என்ன பண்ண, ஐ ஹவ் பீன் சேலஞ்ச். ராகுதானா ஐ ஹவ் பீன் சேலஞ்ச். கதம் பலாயனபரோ ஜீவேயும் சரதாம் சதம். இவளை எழுத்து நின்று ஜெயிக்க முடியாதுன்னு பயந்து ஓடிட்டேன்னா நான் 100கணக்கான வருஷம் உசுரோட இருந்து ஓடி போய் நான் புறமுதுகு காட்டி ஓடி போய் நான் உசுரோட இருந்து என்ன லாபம். கரிஷ்யாம் யத்ய சங்கிராமம் யத்பாவி தத்பவத்விக. ஸோ டெஃபினட்டா ஐ எம் கோயிங் டு ஃபைட். என்ன நடக்கிறதோ நடக்கட்டும். ஜெயோவா மரணம் வாதி ஸ்வீகரோமி யதாசதா. ஐ வில் அக்செப்ட் தி ரிசல்ட் வெதர் பி விக்டரி ஆர் டெத், வாட் எவர் இட் மே பி. தெய்வம் நித்யேதி வித்வாம்சா வதந்த் யுத்தியமவாதினஹா. இதுல சாதாரண ஒரு டிஸ்கஷன் உண்டு. ஃபேட் ஆஃப் ஃப்ரீ வில்லா, அதாவது நடக்க வேண்டிய காரியம் தானா தெய்வ வசத்தினால நடக்க போறது. நம்ம எஃபர்ட் போட்டாலும் போடாட்டாலும் கொடுக்குற தெய்வம் கூரையை பிச்சுன்னு கொடுக்கும்னு சொல்றோம் இல்லையா. அந்த மாதிரி நடக்க வேண்டியது நடக்க போறதுன்னு சொல்லக்கூடியவா ஒரு கட்சி. இவாளுக்கெல்லாம் தெய்வவாதிகள்னு பேரு. அதாவது இவாள்லாம் ஃபேட் ப்ரீ எமினன்ட் அப்படின்னு பேசுறவா. ஃபேட் தான் விதி வலியது அப்படின்னு பேசுறவா. இவாளுக்கு நேர் எதிர்க்க இருக்கிறவா ஊழையும் உட்பக்கம் காண்பர் முயற்சிதன் மெய்வர்த்த கூலி வரும் அப்படின்லாம் சொல்லிட்டு என்னாகும், விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்லாம் சொல்லக்கூடியது. அதாவது
மனுஷன் தன்னுடைய புத்தியினால, அதாவது ஃப்ரீவில், அதாவது மனுஷனுடைய இது இருக்கே எண்ணங்கள், எண்ண ஓட்டங்களுக்கு சக்தி இல்ல, விதிதான் வலியதுன்னு சொல்ற ஊருக்கு ஒண்ணு. மனுஷனுடைய எண்ண ஓட்டங்களுக்கு சக்தி இருக்கு, பவர்ஃபுல்லான தாட்னால என்ன பண்ணலாம், விதியையும் மீறி நம்மளால நம்ம காரியத்தை சாதிச்சுக்க முடியும். ஸ்டேட்டா ஃப்ரீ வில்லான்றது ஒரு டிஸ்கஷன் இவ ரெண்டு பேருக்கு நடுவுல எப்பவுமே போயிட்டு இருக்கு. இதுல இந்த ஃப்ரீ வில்னு சொல்றோம் இல்லையோ, இந்த ஃப்ரீ வில் தான் பவர்ஃபுல், அதுதான் ப்ரீ எமினன்ட். அதாவது மனுஷன் தன்னுடைய புத்தியினால எதையும் சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்றவாளுக்கு சம்ஸ்கிருதத்துல உத்தியமவாதி அப்படின்னு பேரு. ஸ்டேட் தான் ப்ரிடாமினன்ட் அப்படின்னு சொல்றவாளுக்கு தெய்வவாதி அப்படின்னு பேரு. தெய்வம் தான் பிரதானம்னு வாதம் பண்றவன். தெய்வமேவ பிரதானம் இது வாதி தெய்வவாதி, உத்தியமேவ பிரதானம் இது வாதி உத்தியமவாதி. இதுதான் பிரதானம் அதுதான் பிரதானம் அப்படின்ற. தெய்வம் நித்யேதி வித்வாம்சா வதந்தி உத்தியமவாதினா, உத்தியமவாதினா வித்வாம்சா, அதாவது வித்வான்கள், உத்தியமவாதி ஃப்ரீவில் ஆர்கியூயர்ஸ். ஃப்ரீவில் தான் ப்ரிடாமினன்ட்னு சொல்றவங்க தெய்வம்ங்கிற கான்செப்டே மித்யா. இப்ப இவாள்லாம் என்ன பண்ண, அசுராள்லாம் தெய்வம் பிரதானம் விதி வலியுதுன்றாங்க இல்லையா, அந்த விதி என்னடா விதி, அது ஒண்ணும் விதி இல்ல, நம்ம புத்தியினால அதை ஜெயிச்சுடலாம் அப்படிங்கிறான். ஏன்னா யுக்தியுக்தம் வச்சஸ்தேஷாம் ஏஜானந்த் அபிபாஷிதம். அந்த உத்தியமவாதிகள் இருக்காங்களே, ஃப்ரீவில் பீப்புள், அவங்களுடைய வார்த்தை யுக்தி யுக்தம், தே லாஜிக்கல் அண்ட் தே நோ ஹவு டு டாக். அபிபாஷிதம் ஜானந்தி. ஏன்னா உத்தியமேன வினா காமம் ந சித்தியந்தி மனோரதாக. உத்தியமேன வினா, வாஸ்தவத்துல அதான் இது சொல்லுவா, கொடுக்குற தெய்வம் கூரையை பிச்சுட்டு கொடுக்கும்னா, நம்ம கூரையை போட்டு வச்சதுதானே அது கூரையை பிக்கும். நம்ம கூரையை போடாம சும்மா உட்காந்துட்டு இருந்தாக்க அதுக்கு தெய்வம் கொடுக்குற தெய்வம் கூட என்ன ஆகும், எங்கப்பா கூரை எங்கேயுமே காணுமேன்ட்டு அது மறுக்கும் போயிடும். ஸோ அதனால என்ன பண்ணணும், யாருக்கு கொடுக்கறதுன்னா கொடுக்கறதுக்கு நம்ம கிட்ட என்ன பண்ணணும், அதை வாங்கறதுக்கு ஒரு எஃபர்ட் நம்மளுக்கு இருக்கணும் இல்லையா. ஸோ எழுந்து போய் வாசகதவை அதிர்ஷ்டம் தட்டிச்சுன்னா எழுந்து போய் திறக்கவாது செய்யணும் இல்லையோ, திறக்க கூட திறக்காம அது திறந்து வரட்டும் அப்படின்னாக்க. ஸோ அதனால என்ன ஆகுது, நம்மளுடைய எஃபர்ட் வரும். ரெண்டு சக்கரம் மாதிரி இது யோக வாசிஸ்லாம், அதாவது ரதசிய ரெண்டு சக்கரங்கிற மாதிரி மனுஷன் அது விதி தெய்வம், விதி அண்ட் உத்தியமம் ரெண்டு பேர் ரெண்டு சக்கரம் மாதிரி, ரெண்டும் சேர்ந்துதான் பலனும் கொடுக்குமே ஒழிய ஒண்ணு மட்டும் கொடுக்காதுங்கிற. உத்தியமேன வினா காமம் ந சித்தியந்தி மனோரதாக. விதவுட் எஃபர்ட் நம்மளுடைய ஆசைகள்லாம் நடக்க போறது இல்லை. காத்தராயேவ ஜல்பந்தி எத்பாவியம் தத்பவதி. காத்தராகனா அந்த இது, காத்தராகனாக்க கோழைகள், கவர்ட்ஸ். காத்தராயேவ ஜல்பந்தி எத் பாவியம் தத்பவதி. எது நடக்கணுமோ அது நடக்கட்டும்னு அவங்கதான் சொல்லிட்டு இருப்பாங்க, பேசாம உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. ஏன்னா வேலை செய்யறதுக்கு பயம். அதிருஷ்டம் பலவான் மூடாக பிரபதந்தி ந பண்டிதாக. இந்த தெய்வவாதின்னு சொல்றாங்க பாருங்க, அதிர்ஷ்டம் தான், அதாவது விதிதான் பலவத்துன்னு சொல்றவங்க இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க மூடாக, அவர்கள் முட்டாள்கள். முட்டாள்கள் தான் என்ன பண்ணுவாங்க, பண்டிதாக ந பிரபதந்தி, அறிவுள்ளவர்கள், வைஸ் பீப்புள் டோன்ட் சே தட் தி ஃபேட் இஸ் பவர்ஃபுல். ஒன்லி ஃபூல்ஸ் சே ஃபேட் இஸ் பவர்ஃபுல். பிரமாணம் சத்திய சத்வேக்கின் அதிர்ஷ்யம் திருஷ்யதே கதம். ஃபேட்டை நம்ம அதிர்ஷ்டம்ங்கிறோம் இல்லையா, ஃபேட் என்ன, விதி என்ன சொல்றோம், அதிர்ஷ்டம்ங்கிறோம். அதிர்ஷ்டம்னா கண்ணால காணப்பட முடியாதது. கண்ணால காணப்பட முடியாதத இருக்குன்னு எப்படி சொல்ல முடியும்? கண்ணால காணப்பட முடியாத ஒரு விஷயத்த இருக்குன்னு எப்படி சொல்றது, அதுல பிரமாணமே இல்லையே. அதனால அவலம்பம் வினை வைஷா துக்கே சித்தஸ்ய தாரணா. அப்ப அந்த இது இருக்கே ஃபேட்டுங்கிற கான்செப்ட், அது இல்லவே இல்லை, அது பிரமாணமே இல்லை அப்படின்னு சொன்னா அதை பத்தி எல்லாரும் ஏன் பேசணும் அப்படிங்கிறதுக்கு காரணம் சொல்றோம். அந்த ஃபேட்டை பத்தி சகலமான பேரும் பேசுவதற்கான காரணம் என்ன? அவலம்பம் வினா, அதான் அவன் சொல்றான், அது முக்கியமான விஷயம். அவலம்பம் வினான்னாக்க இந்த ஃபேட் இருக்குங்கிறதுக்கு ப்ரூஃப் எதுவும் கிடையாது. அவலம்பம்னா சப்போர்ட். இந்த ஃபேட் இருக்குங்கிறதுக்கு டேட்டா எதுவும் இல்லை. அவலம்பம் வினை வைஷா துக்கே சித்தஸ்ய தாரணா. துக்கே, மனசுல ரொம்ப கஷ்டம் இருக்கும்போது, தாங்க முடியாத ஒரு கஷ்டம் இருக்கும்போது, அந்த துக்கத்தை தாங்கி அதை ஓவர் கம் பண்ணி அதை பாஸ் பண்ணிட்டு போறதுக்காக, அந்த துக்கத்தை பாஸ் பண்ணிடும் போது இதுவும் கடந்து போகும், அதனால கவலைப்படாத, நம்ம அடுத்ததுல பாத்துக்கலான்னு மனசுக்கு தைரியம் கொடுத்து நம்மளுக்கு கன்சோல் பண்ணி நம்மளை தாண்டிட்டு போறதுக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட கான்செப்டே ஒழிய, ஒரு கஷ்ட காலத்துல தைரியத்துக்காக சொல்லப்பட்ட கான்செப்டே ஒழிய இதை வாஸ்தவமான கான்செப்ட்னு எடுத்துக்க கூடாது.
சக்ரி அதான் சொல்றான், சக்ரி சமீபே சம்பிஷ்டா சம்ஸ்திதா புஷ்டகாரிணி உத்தியமேன வினா பஷ்டம் ந பவத்தியேவ சர்வதா. சக்ரின்னா எந்திரம். அந்த காலத்துல கையால எந்திரத்தை சுத்தி சுத்தி அரைக்கிறோம் இல்லையா, அந்த எந்திரம் சுற்றும் போது என்னவா இருக்கு, சக்கரை மாதிரி ரவுண்டா வருதோ இல்லையோ, அதனால அந்த எந்திரத்துக்கு பேரு சக்ரி அப்படின்னு. ஒரு பொம்பளை மாவு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றா, அரிசி எதை அரைக்கணுமோ அரைக்க வேண்டிய சாமான எடுத்துன்னு போயிருக்கா. சக்ரி சமீபே சம்பிஷ்டா, அந்த எந்திரத்துக்கு பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கா. சம்ஸ்திதா, சம்ஸ்திதனா இங்க ஃபோமா உட்கார்ந்துட்டு இருக்கா. பிஷ்டகாரிணி, அவளுக்கு மாவு வேணும். உத்தியமேன வினா பிஷ்டம், அவ வந்து தானா விதி விதி இருந்தா எனக்கு மாவு கிடைக்கும் அப்படின்னு அந்த இயந்திரத்துக்கு பக்கத்துல கோதுமையோ அரிசியோ வச்சுன்னு உட்காந்துட்டு இருந்தா தானா மாவு வருமோ? அவன் என்ன பண்ணணும், அதை தூக்கி அந்த இயந்திரத்துல போட்டு அந்த இயந்திரத்தை சுத்தி அரைச்சுட்டே இருந்தா தானே வரும். ஸோ வித்தவுட் எஃபர்ட் ஆஃப் வாட் இஸ் கால்டு அந்த ரொட்டேட்டிங், அதை அந்த சக்கரத்தை அரைக்கிறதுங்கிறது இருக்கு பாருங்க, கிரைண்டிங். வித்தவுட் யூசிங் த கிரைண்டிங் ஸ்டோன் ஃபார் கிரைண்டிங், அவங்க அவளால எப்படி அந்த மாவு அடைக்க முடியும், தான் மாவு கிடைக்கும் அவளுக்கு. அதனால உத்தியமேச்ச கிருதே காரியம் சித்தின் யாத்தியேவ சர்வதா. உத்தியமேச்ச கிருதே, நம்ம எஃபர்ட் செஞ்சிருந்தோம்னா டெஃபினட்டா நம்மளுக்கு ரிசல்ட் வரும். கதாச்சித் தசிய நியூனத்வே காரியம் நைவ பவைதபி. அதுல சில சமயங்கள் நியூனத்துவம், டெபிஷியன்சிஸ் இருக்கலாம். நம்மளுடைய எஃபர்ட் கமன்சுரேட்டா இல்லாம இருக்கலாம், ரிசல்ட்டுக்கு வேணுங்கிற அளவுக்கு எஃபர்ட் இல்லாம இருக்கலாம், இல்ல எஃபர்ட்டுக்கு டைமுக்கு ஏற்ற எஃபர்ட்டா இல்லாம இருக்கலாம். நியூனத்வே சமயத்துல அதுல இருக்கக்கூடிய டெபிஷியன்சினால, குறைபாடுகள்னால காரியம் நைவ பவேதபி, காரியம் ரிசல்ட் வராம இருக்கலாம். தேசம் காலஞ்சு விஜ்ஞாய. ஸோ இப்ப எஃபர்ட் எப்படி போடணும், தேசம் காலஞ்சு விஜ்ஞாய, எந்த இடத்துல எஃபர்ட் போடணும், அதாவது விதைக்கணும்னாக்க சிமெண்ட் தரையில கொண்டு போய் விதையை போட்டோம்னா முளைக்குமா? ஸோ தேசம் காலஞ்சு, எப்ப விதைக்கணும், எந்த டயத்துல விதைக்கணும், எந்த இடத்துல விதைக்கணும். ஸ்வபலம், அதான் நம்ம கிட்ட இருக்கிற சக்தி, நம்ம வந்து உழணும்னு சொன்னா நம்ம கிட்ட இருக்கிற இதெல்லாம் வஸ்துக்கள்லாம் என்ன, என்னென்ன வஸ்துக்கள் தேவை. சத்ருஜம் பலம், இதுக்கு எதிரிகள் இருந்தாங்கன்னா, நம்ம செய்யற காரியத்துக்கு தடை இருக்குன்னா அந்த தடையெல்லாம் என்ன, அந்த தடையை எப்படி போக்குறது, அந்த தடையை போக்க முடியுமா, எல்லாத்தையும் யோசிச்சு கிருதம் காரியம் பவத்யேவ, அந்த காரியம் என்ன எடுத்துட்டு கிருதம் அப்படி செய்யப்பட்ட ஒரு எஃபர்ட், காரியம் பவத்யேவ, தட் ரிசல்ட்ஸ் இன் தட் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் இட்செல்ஃப், தட் எவால்வ்ஸ் இன்டு ரிசல்ட். ஸோ நிச்சயமா எல்லாத்தையும் யோசிச்சு செய்யற காரியமானது பலனை கொடுக்கும் அப்படின்னு ப்ரஹஸ்பதியே சொல்லியிருக்காரு. இது ப்ரஹஸ்பதி வச்சகா அப்படின்னு. அதனால நம்ம யோசிச்சு காரியத்தை செய்யணும். காரியத்தை செய்யறதுல ஒண்ணுதான் நம்மளுடைய இது இருக்கு, வேலை இருக்கு, பாக்கி எல்லாம் யோசிக்க கூடாது. அதனால போய் தைரியமா சண்டை போடுங்கன்னு என்ன பண்றான், யாருக்கு உசுருக்கு ஆசை இருக்கோ, யாருக்கு பயம் இருக்கோ ஓடிப்போங்கன்றான். இது யாசர், இது நிச்சித்திய தைத்தியந்திரா ரத்த பீஜம். அதனால சண்டையை தவிர வேற வழி இல்லைன்னு நிச்சித்திய ரத்த பீஜம் மகாசுரம். ரத்த பீஜம்னு ஒரு அசுரன், இவனுடைய ஒரு டிராப் பிளட் பூமியில விழுந்தா அதுல இருந்து ஆயிரக்கணக்கான இவனை போன்றவே பலம் பொருந்தின, இவனை போன்றவே ஆயுதங்கள் அத்தனையும் தெரிச்சுட்டு அதே அளவுல சண்டை போடக்கூடிய. ஸோ அதனால இது என்ன ஒரு ப்ராப்ளம்னு சொன்னோம்னா, சாதாரணமா நம்ம வந்து இப்போ வந்து அந்த குளோனிங் எல்லாம் பண்றோம் பாருங்க, ஏதோ ஒரு செல்லுல இருந்து எடுத்து குளோன் பண்றோம். குளோன் பண்ணும்போது அது என்ன ஆகுது, அதனுடைய சைல்டுஹுட்ல இருந்து இன்ஃபான்சில இருந்து அது டெவலப் ஆகுது. ஸோ குளோனிங் பண்ணும்போது அது ஜொராசிக் பேபி மாதிரி அந்த லெவல்ல அது உருவாகல, அது வந்து இதுவா டெவலப் ஆகுது இன்ஃபான்சில இருந்து. ஆனா ரத்த பீஜனுடைய உடம்புல இருந்து பிளட் கீழே விழுந்ததுன்னா, பூமியில பட்டுதுன்னா அது ரொம்ப முக்கியம். பூமியில பட்டுதுன்னா ஸோ அதுக்கு வந்து என்ன ஆகும், இந்த ஆர்டிபிஷியல் இன்செமினேஷன், ஃபெர்டிலைசேஷன் எல்லாம் சொல்றோமே, அதுக்கு ரத்த பீஜனுடைய ரத்தத்துக்கு ஃபெர்டிலைசிங்க்கு கண்டியூசிவா இருக்கிறது எர்த்துல வேணும், வேற இடத்துல விழுந்து பிரயோஜனம் இல்லை. ஸோ வாங்கிட்டு வரும் பூமியில விளையாடுற ரத்தம்னா ஆஹா அப்படின்னு. ஸோ பூமியில விளையாடுற ரத்த டிராப்ஸ் மட்டும்தான். ஒவ்வொரு டிராப் பிளட்ல இருந்தும் அநேக ரத்த பீஜர்கள் தோன்றுவார்கள். ஸோ எவ்ரி சிங்கிள் டிராப் பிளட் ஒரு ரத்த பீஜனை கொடுக்கல. ஸோ ஒவ்வொரு ரத்த பிந்துவிலையும் எவ்வளவோ செல் இருக்கு, அவ்வளவுல இருந்து அவ்வளவு ரத்த பீஜர்கள் வருவாங்கன்ட்டு. வரப்போற ரத்த பீஜர்கள் இவனுடைய உடம்புல இருந்து ரத்தம் விழும்போது இவனுக்கு எவ்வளவு வயசோ எவ்வளவு சக்தியோ இவன் எப்படி இருக்கானோ அதே மாதிரி இருப்பாங்க. விழற நேரத்துல இவனுக்கு என்ன மாதிரி டெவலப்மெண்ட் இருக்கோ, என்ன மாதிரி growth இருக்கோ அந்த growth-ஐ உடையவர்களாக இருப்பார்கள். அப்படிப்பட்டவங்களாக அவங்க இருப்பாங்க. ஸோ அது இவன் வாங்கிட்ட வரோம். அதெல்லாம் பத்தி முன்னாடி சொல்ல போறார். இது ரத்த பீஜம் பிரேஷையா மாச சங்கிராமே சைன்யேன மகதாவிருத்தம். தன்னுடைய சைன்யத்தோட, எல்லாம் ஒரு ஃபியூடல் பீப்புள் இல்லையா, ஒவ்வொருத்தருக்கும் தனி சைன்யம் இருக்கும். தன்னுடைய பெரிய சைன்யத்தோட கூடியவனா வர சொல்லி ஆர்டர் போட்டான். தும்ப உவாச
ரக்த பீஜ மகாபாகோ, நல்ல நீண்ட கைகளை உடையவனே, கச்சத்துவம் சபராங்கனே, குருயுத்தம் மகாபாக யதாதே பலமாகிதம், உன்னுடைய பலம் என்னென்ன பலம் இருக்கோ எல்லாத்தையும் சேர்த்து பலத்துல சேர. So along with your force go on fight. ரக்த பீஜம் சொல்ற மகாராஜ நதேகாரியா சிந்தா சொல்ப தராபியோ, கொஞ்சம் கூட சொல்ப தராபின்னா ஈவன் லிட்டில், சொல்ப தராங்கிறது கம்பேரிட்டிவ், கொஞ்சம் கூட நீங்க கவலைப்பட வேண்டாம், சிந்தான கவலை. அதாவது அகமேனாம் ஹனிஷ்யாமி கரிஷ்யாமி வசேதவ, அவளை ஹனிஷ்யாமி ஐ வில் கண்ட்ரோல் ஹர். ஹனிஷ்யாமின்னு கொல்றேன்னு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் வந்து கொல்றதுங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் வந்து ஐ வில் கண்ட்ரோல் அப்படின்னும். ஸோ ஐ வில் பிரிங் ஹர் அண்டர் யுவர் கண்ட்ரோல். பச்சைமே யுத்த சாத்திரியம், என்னுடைய போர் திறமையை பாரு. குவேயம் பாலா சுரப்பிரியா, தேவர்களுக்கு பிரியமான இந்த குழந்தை எந்த மூலைக்கு, பாலா இந்த சின்ன பொண்ணு எந்த மூலைக்கு, தாசியின் தேகம் கரிஷியாமி தித்வேமம் சமரே பலாத், இவளை போர்ல ஜெயிச்சு உனக்கு வேலைக்காரியா ஆக்குறேன்னா வியாசர் சொல்றார். வித்யாபாஷி குருஸ்ரேஷ்டா, குருஸ்ரேஷ்ட ஏ குருஸ்ரேஷ்ட, ஜனமேஜயனை அட்ரஸ் பண்றார். ஏ குருஸ்ரேஷ்ட, குருகுலத்தில் பிறந்த சிறந்த மன்னனே, வித்யாபாஷிய ரக்த பீஜோ மகாசுரா ஜகாம ரதம் ஆருக்கிய சுசைன்ய பரிவாரிதா, தன் சைன்யத்தோடு கூடியனவனா தன்னுடைய தேர்ல எறிந்து சமராங்கணத்துக்கு போறான். ஹஸ்தி அஸ்வ ரத பாதாத விருந்தைஷ்ட, ஹஸ்தி அஸ்வம் ரத பாதாதம், 4 விதமான சைன்யம், விருந்தைகி கூட்டம், கிளவுட்ஸ் ஆஃப், அதாவது என்ன, கிரவுட்ஸ் அண்ட் கிரவுட்ஸ் ஆஃப் ஆல் தீஸ் ஆர்மி, பரிவேஷ்டிதாக நிர்ஜகாம ரதாரூடா தேவியும் சைலோபரிஸ்திதாம், அவ ஒரு மலை மேல ஏறி உட்காந்துருக்கா. இது போர்க்களம், எல்லா பணமும் கிடமுமா கிடக்கு, எல்லாம் ஒரே இதுவா இருக்கும் இல்லையா, அதனால இதுல இருந்து சௌரியமா இருப்போம்னு இங்க இருந்து நகர்ந்து போய் ஒரு மலை மேல ஏறி அங்க உட்காந்துருக்கா. அவ போற இடத்துக்கு போறான். சமாகதம் சமாலோக்கிய தேவி சங்கம் அவாதியது, அவன் வரத பார்த்தவன ஆஹா வந்தான்டா, போய் ஒரு சண்டைக்குன்னு என்ன பண்ணான், தன்னுடைய சங்கத்தை எடுத்து ஊதுறா. பயதம் சர்வ தைத்தியானாம், அந்த சங்கத்தை அவன் ஊதுற வேகத்தை பார்த்தா அதை கேட்கிற எதிரிகளா இருக்கக்கூடிய அசுரால் அவ்வளவு பேருக்கும் பயத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கு. ஏன்னா அவ்வளவு மூச்சு பிடிச்சு தம் கட்டி ஊதுறவ எவ்வளவு வேகமா வில்ல எடுத்து சண்டை போட முடிய சக்தி இருக்கும். தேவானாம் மோதவர்தனம், தேவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது. பிரித்வா சங்கஸ்வரம் சோக்ரம் ரக்த பீஜோ அதி வேகவான், இந்த சங்கநாதத்தை கேட்ட உடனே அவளோட போய் சண்டை போட்டாகணும்னு என்ன பண்ணான், தன்னுடைய தேரை ரொம்ப வேகமா போக சொல்றான். கெத்வா சமீபே சாமுண்டாம் பபாஷே வச்சனம் மிருது, சாமுண்டையை பார்த்தான், சாமுண்டாவை பார்த்துட்டு அவள்கிட்ட பேசுறா ரொம்ப சாஃப்டா ஆஸ் யூஷுவல். ரக்த பீஜன்னு சொல்றான். பாலே கிம்மாம் பீஷயசி, நீ என்னமா இந்த மாதிரி சங்கத்தை ஊதி இதெல்லாம் பண்ணி என்ன பயமுறுத்துறியா, என்ன இது என்ன பயமுறுத்துறியான்னு நினைச்சு நீ இப்ப இந்த குழந்தை எல்லாம் பெரியவாளை பயமுறுத்துமே, அந்த மாதிரி பயமுறுத்ததான் நினைச்சு நீ இப்படி பண்றியா. தோம் காத்தரம் கில சங்கநாதேன தன்வங்கி வேட்சிக்கும் தூம்ரலோச்சனம், நீ என்ன தூம்ரலோச்சனன் மாதிரின்னு உன் சங்கநாதத்துல பயந்துருவேன்னு நினைச்சியா. இவனே தூம்ரலோச்சனை தவிர வேற உதாரணம் இவன் காட்ட முடியல இவனுக்கு. உண்மையில தூம்ரலோச்சனன் பயப்படல, அவன் பயப்படுறதா என்ன பண்ண, என்ன தூம்ரலோச்சனை செத்து போயிட்டான். அதனால அவன் செத்து போகும்போது கடைசியில ரொம்ப பயந்து அவன் நிற்க முடியாம செத்தான். அதனால தூம்ரலோச்சனன் மாதிரி என்ன பயந்தவன்னு நினைச்சியான்னு. ரக்த பீஜோஸ்மி நாம் நாகம், யார என்ன நினைச்ச, நான் ரக்த பீஜன், ஏன்னா என்னை யாரும் எழுத்து நிற்க முடியாது. என்னை எழுத்து நின்னா அவன் என்ன பண்ணுவான், என்ன போல ஆயிரக்கணக்கான ரக்த பீஜர்கள் வருவாங்க, அவ்வளவு பெரிய எழுத்து நிற்க வேண்டியிருக்கும். ஸோ என்னுடைய படம் தான் பெருகிட்டு இருக்குமே ஒழிய எதிரினுடைய படம் குறைஞ்சு போயிட்டே இருக்கும். அவ்வளவு ரக்த பீஜர்களும் என்ன போல ஈக்குவலி பவர்ஃபுல். ஸோ ரக்த பீஜோஸ்மி நாம் நாகம் ஸ்வத்சகாசம் நிகாகதா, நான் உன் சைட்டு வந்திருக்கேன், இது உன்னை இழுத்து வந்திருக்கேன். யுத்தேசாச்சே பிகாலாபே சஜ்ஜாபவ பயம் நமே, உனக்கு யுத்தம் பண்ணணும் சண்டை போடணும்னு ஆசை இருந்தா சஜ்ஜாபவ கெட் ரெடி, பயம் நமே, எனக்கு பயம் இல்லை. பத்தியாத்திய மே பலம் காந்தே, என்னுடைய பலம் என்னன்னு பாரு. திருஷ்டாயே காத்தராஸ்தோயா, ஒரு நாள் இது வரைக்கும் கோழைகள் தான், காத்தராக கோழைகள் தான் திருஷ்டாக பார்க்கப்பட்டிருக்காரு. இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் கோழைகளை, என்ன மாதிரி வீரனை பார்த்தது இல்லை. பத்தியாத்திய மே பலம் காந்தேன்னா நாகம் பங்கிகதேஷாம், நான் அவர்கள் வரிசையில இல்ல. பங்கிகதனா அந்த குரூப், அந்த வரிசையில நான் இல்ல. ஐ டோன்ட் பிலாங் டு தட் குரூப், நான் இன்னும் ரொம்ப பவர்ஃபுல். குறி யுத்தம் எதேச்சசி, யூ கேன் ஃபைட் வித் மீ ஆஸ் யூ லைக். எதேச்சசி எவ்வளவு விரும்புறியோ அவ்வளவு யுத்தம் குரு. விருத்தாஷ்ட செய்விதா பூர்வம், விருத்தாஷ்ட நீ பெரியவாளை பெரியவாள்கிட்ட போயிருக்கே, பெரியவாளை அட்டன் பண்ணிருக்க, பெரியவாள்கிட்ட சேவை பண்ணிருக்கேன்னா கிம் விருத்தாக செய்விதாக, விருத்தர்கள் பெரியவர்கள் அதாவது படித்தவர்கள் உன்னாலே செய்தாக அவர்கள் வணங்கப்பட்டிருக்கிறார்களா. நீதி சாஸ்திரம் சுத்தம் செய்யா, நீதி சாஸ்திரம், நீதி சாஸ்திரம்னாக்க இந்த அர்த்த சாஸ்திரம், அதாவது இந்த இதெல்லாம் இருக்கு பாருங்க, தண்ட நீதி எல்லாம் சொல்லுவா. தர்ம சாஸ்திரத்துல
பனிஷ்மெண்ட் இதெல்லாம் இருக்கு இல்லையா, கிரைம் பனிஷ்மெண்ட், அதுக்கப்புறம் அந்த மாதிரி அந்த அந்த செக்ஷன்லாம் டீல் பண்றது. நீதி நம்ம சுபாஷிதம்னு சாதாரணமா எடுத்துக்கிறோம். சுபாஷிதம் கூட நம்ம எப்படி நடந்துக்கணும்னு சொல்ற காரணத்தினால நீதி சாஸ்திரம். ஸோ நீதி சாஸ்திரம்னா அந்த செக்ஷன் தண்ட நீதி அப்படின்னு, அதனாலே அதுக்கு நீதினு பேரு. நீதி சாஸ்திரம் ஸ்ருதம் துவயா படித்த அர்த்த விஜயானம், எக்கனாமிக்ஸ், வார்த்தா, அதாவது காமர்ஸ் அந்த இதெல்லாம் இருக்கே, எப்படி நடந்துக்கணும், எது ப்ரூடென்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. படித்தம் அர்த்த விஜயானம் வித்வத் கோஷ்டி கிருத்தாதவா, வித்வான்களோட பக்கத்துல உட்காந்து அவன் என்ன பேசுறா அப்படிங்கறதெல்லாம் கேட்டிருக்கியா, அதாவது உனக்கு அறிவு இருக்கா அப்படின்னு கேட்கிறான். சாகித்ய தந்திர விஜயானம், சாகித்யம் தெரியுமா, சாகித்ய சாஸ்திரம், காவிய அலங்காரங்கள், அதாவது சாஃப்ட்னஸ்னா என்ன, ஒரு லேடி எப்படி இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுட்டு இருக்கியா. சாகித்ய விஜயானம் சேதஸ்தி தவ சுந்தரி துருடுமே வசனம், அதாவது நான் பேசுறத புரிஞ்சுக்கணும்னு சொன்னோம்னாக்க உனக்கு இந்த அளவுக்கு ஒரு பேசிக் நாலேஜ், அதாவது இந்த அர்த்த சாஸ்திரம், நீதி சாஸ்திரம், சாகித்ய சாஸ்திரம் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். வித்வான்கள்லாம் பேசுற இடத்துல பக்கத்துல உட்காந்து கேட்டிருக்கணும், அவ எப்படி பேசுற டெக்னிக் என்ன அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ட்டு. துருணுமே வசனம் பத்தியம், பத்தியம்னா ஹிதம்னு அர்த்தம், சத்தியம் உண்மை. பிரமிதி பிருங்கிதம், அதோட நான் என்ன பேசுறேனோ பிரமிதி பிருங்கிதம் அத்தனையும் அத்தாரிட்டேட்டிவ். நான் சும்மா வாய் பிடிச்சதோ அப்படின்னு நான் பேசல, ஏதோ வாயில வந்ததெல்லாம் பேசல, சும்மா நான் ஜெயிக்கணுமே இல்லை, நான் உன்னை கன்வின்ஸ் பண்ணணுங்கிறதுக்காக ராங் விஷயத்தெல்லாம் சொல்லல. பிரமிதி அத்தாரிட்டேட்டிவ், எல்லாமே டேட்டாவோட தான் நான் பேசுறேன். எவ்ரிதிங் இஸ் சப்போர்ட்டட் பை ப்ராப்பர் ப்ரூஃப். ரசானாஞ்ச நவானாம் அடிக்கடி எல்லாருமே சொல்றது, இருக்கிறதுல 2 ரசம், சிங்கார ரசம், சாந்த ரசம்னு. ரசானாம் நவானாம் துவாதேவ முக்கியதாம் ஏதோ சிங்காரக சாந்தி ரசம் வித்யோஜன சபாசிக்க. சிங்காரம் சாந்திங்கிறது 2 தான் முக்கியமான ரசம். தயோ சிங்கார ஏவாதோ நிருபபாவே பிரதிஷ்டிதா, அதுல சிங்காரம் தான் நிருபபாவே, இந்த ராயல் பொசிஷன். அப்ப ஆல் த ரசா சிங்காரம் தான் டாப்ல கிங்லி பொசிஷன்ல இருக்கு. ஏன்னா எல்லா தேவதைகளை இது பண்றீங்களே, அந்த தேவதைகளும் எப்படி இருக்காங்க, விஷ்ணு லட்சுமியா சகாசேவை சாவித்ரியா சத்துரானனா, விஷ்ணு லட்சுமியோடையும் பிரம்மா சாவித்திரியோடையும், சத்யா இந்திரஹா சைலசுத்தியா சங்கரஹா, இந்திரன் சச்சியோடையும் சங்கரன் பார்வதியோடையும் சக சேரத்தே. They are all in pairs. வல்யா விருட்சா, மரமும் கொட்டியும், மிருகோ மிருக்யா, மானும் ஆண்மானும் பெண்மானும், கபோத்தியாச்ச கபோதகா, ஆண்புறா பெண்புறா, ஏவம் சர்வே பிராணபிதா கையோக ரசிகா பிருஷம். இது மாதிரி லோகத்துல உசுரோடு இருக்கிறது எல்லாமே என்ன இருக்கு, பேரா ஜோடியா தான் இருக்கு. அப்பிராப்த போக விபவாயே அந்நே காத்தரானராக, அப்பிராப்த போக விபவாக, இந்த சம்யோகம், இந்த சம்போக ரசம் கிடைக்க முடியாத இதற்கு கொடுத்து வைக்காத, பிராப்த விபவாக, இந்த ஐஸ்வர்யத்துக்கு கொடுத்து வைக்காத ஏ ஜனாக காத்தராக, அவர்கள்லாம் என்னாராங்க, பவந்தி எதையா, சன்னியாசாஸ்திரம்னா வசதி, அதுதான் முக்கியம், அதுதான் வைராக்கியம் தான் அப்படின்ட்டு பவந்தி எதையா. இந்த மாதிரி இதெல்லாம் இதுக்கு பாக்கியம் இல்லாததான் என்ன ஆயிடுறா, சன்னியாசத்தை வாங்கிட்டு போயிடுறா. தேவை மூடாக தெய்வேன வஞ்சிதாக, தே ஹவ் பீன் சீட்டட் பை ஃபேட். ஸோ இந்த மாதிரி வாழ்க்கையை உலகத்துல சரியா வாழ முடியாதவர்கள், தெய்வத்தினால ஃபேட்னால வஞ்சிக்கப்பட்டவர்களாக அவங்க அப்படியே காட்டுக்கு போறது வேற வழி இல்லைன்ட்டு. அசம்சார ரசஜ்ஞாக, நீ இப்ப என்ன எடுத்து இந்த மாதிரி என்னுடைய தலைவரான சும்பனை கல்யாணம் பண்ணிக்காம இந்த மாதிரி சண்டை போடுற ஆஹா ஊகான்னு ஆரம்பிச்சேன்னா, நீயும் அந்த மாதிரி மூடர்கள் சொல்றதை கேட்டுட்டு ஏமாந்து போறவளா ஆயிடுவ. கடைசியில நீ என்ன பண்ணுவ, உனக்கு ஆள் கிடைக்காம கல்யாணமே இல்லாம தனியா நின்று இருக்க போற, கஷ்டப்பட, ஐயோ நம்ம கல்யாணத்தை விட்டுட்டுமே, தேவையில்லாம இப்படி போயிட்டுமே அப்படி போயிட்டுமே பின்னாடி வருந்துற நிலைக்கு வந்துருவ. முட்டாள்தனமா அப்படிப்பட்ட முடிவு எடுக்காத. அசம்சார ரசஜாஸ்திரே வஞ்சிதா வஞ்சனாபரைகி. ஸோ இந்த இவர்கள்லாம் மூடர்கள் என்ன, வஞ்சனாபரைகி, ஏமாத்துறதுல கெட்டிக்காராளா இருக்கிறவளால சன்னியாச வசதின்னு நினைச்சு ஏமாற்றப்பட்டவர்கள். மதுராலாப நிபுணைகி, அப்படிப்பட்டவர்கள் என்ன பண்ண, மதுரை இனிமையா பேசுறதுல வல்லவர்கள். சாந்தி ரசிகை, அவர்கள் உலகத்திலேயே சாந்தி ரசம் தான் ரொம்ப வசதி அப்படின்பாங்க. பொஜானம் கொச்ச வைராகியம் வர்த்தமானே மனோபவே, மனோபவே வர்த்தமானே, மனோபவம் மன்மதன் இருக்கும்போது ஞானம் வைராகியம். மன்மதன் இந்த உலகத்துல பவர்ஃபுல்லா இருக்கும்போது ஞானமாவது வைரமாங்க. நான் ஞானம் வைராகியம்னு எல்லாரும் சொல்லிட்டு இருப்போம், ஆனா கண்ணை திறந்து யார் வரா யார் போறான்னு பார்த்துட்டு இருக்காங்கிற மாதிரி. ஸோ ஞானம் வைராகியம் எல்லாம் அவனுக்கு இருக்கு. ஆனானப்பட்ட சிவனே மன்மதன் வந்த போது என்ன ஆயிடுது, அதோட அந்த வைத்தரிசன் பார்வதி வராலாம். மன்மதன் அமோகம் சந்தத்தை காஸ்மி தனுஷ்ய, அதாவது என்ன பண்ணா, மன்மதன் சம்மோகனம் நாமச்ச புஷ்பதன்வா தனுஷ்ய மோகம் சமதத்த பானம்னு சம்மோகனம்ங்கிற அஸ்திரத்தை போட்டான். அப்ப
கிருஷ்ணன் என்ன பண்ணாது, சிவன் என்ன பண்ணாருன்னு சொல்லும்போது காளிதாசன் சொல்றான், தன்னுடைய எல்லா 3 கண்ணையும் திறந்து, பாக்கி பேராவது 2 கண்ணால பார்க்க போறாங்க, இல்ல ஒரு கண்ணு அரை கண்ணால, அதனால என்ன பண்ணா 3 கண்ணாலையும் பார்த்தார் அப்படின்ட்டு என்ன பண்றான் காளிதாசன் அந்த இடத்துல வர்ணிக்கிறான். ஸோ மன்மதனுடைய பவர் அந்த அளவுக்கு இருக்கு. அந்த அளவுக்கு இருக்கும்போது ஞானமாவது வைராக்கியமாவது. ஸோ மன்மதனுக்கு முன்னாடி ஞானம் வைராக்கியம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீயும் வைராக்கியமா இருந்து நான் சண்டை போட்டு ஜெயிக்கிறேங்கிறதுலாம் நடக்கிற காரியம் இல்ல. லோபே கொரோதேச துர்தர்ஷே மோகே மதி விநாசகே தஸ்மாத் துவமபி கல்யாணி குரு காந்தம் மனோகரம். அது மட்டும் இல்ல, ஞான வைராக்கியம் வேலை செய்யாதுங்கிறது இல்ல, இந்த உணர்வுகள் லோபம்னாக்க நம்மளுடைய இது கிரீடு, குரோதம், துர்தர்ஷே இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாம இருக்கிறது நம்மளுடைய ஆட்டிடியூட், கோபம் வரக்கூடிய ஆட்டிடியூட் துர்தர்ஷே. மோகேச்ச மதி விநாசகே, மோகம்னா கன்ஃபியூஷன், நம்மளுடைய புத்தியை மயக்கக்கூடியதான கன்ஃபியூஷன் அஜ்ஞானம். மதி விநாசகே, மதினா காமன் சென்ஸ், நம்மளுடைய காமன் சென்ஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இந்த மாதிரியான இன்னர் எனிமீஸ் அரிஷத் வர்க்கங்கள்னு சொல்லக்கூடிய அன்கன்ட்ரோலபிள், அதான் துர்தர்ஷேங்கிறான். துர்தர்ஷனா அன்கன்ட்ரோலபிள் இன்னர் எனிமீஸ் இருக்கும் பொழுது நம்மளால எப்படி லோகத்தை கண்ட்ரோல் பண்ணி இதெல்லாம் மீறி நான் சாமான்யமா எல்லாரும் வாழக்கூடிய வாழ்க்கையை மீறி வாழ்வேன் அப்படின்னு எப்படி நம்மளால வாழ முடியும்? ஒரு வயசுல, சின்ன வயசுல உடம்புலதான் ரத்தம் ஓடும்போது அப்படின்னு சொல்ல பாருங்க, ரத்த வேகம் இருக்கும்போது இந்த மாதிரி இது ரத்தம் சுண்டும் போது எல்லாம் என்ன ஆகும், தானா அடிபட்டு போயிடும். அதனால சரியான முடிவை சரியான நேரத்துல எடுக்கணும். தஸ்மாத் தொமபி கல்யாணி குரு காந்தம் மனோகரம். தி பெஸ்ட் ஐடியா ஃபார் யூ இஸ் டு டேக் டு சும்பா as your wife, as your husband. சும்பம் சுராணாம் ஜெயதாரம் விசும்பம் வா மகாபலம். தேவர்களை ஜெயிச்ச சும்பனையோ இல்ல பலசாலியான நிசும்பனையோ காந்தம் குரு, அவனை கணவனாக ஏற்றுக்கொள்ளா. வியாசர் சொல்றார், யுக்தித்வா ரத்ன பீஜோசம் விரராம புரஸ்திதா. ஏன்னா அவள் என்ன சொல்லியிருக்கா, ராஜாட்ட வரும்போது ஹனிஷ்யாமி தாசியும் கரிஷ்யாமி, எய்தர் ஐ வில் கண்ட்ரோல் கில் ஹர் ஆர் ஐ வில் பிரிங் ஹர் as your servant. ஸோ சர்வெண்டா கொண்டதுக்கு முதல்ல எஃபர்ட் எடுத்துக்கணும் இல்லையா, அதனால வழக்கம் போல பேசுற மாதிரி சாமதான பேத அதெல்லாம் உபயோகப்படுத்துறான். விரராம புரஸ்திதா இவ்வளவு தூரம் சொல்லிட்டு அவன் என்ன பண்ணான், விரராம அதாவது தன்னுடைய பேச்சை நிறுத்தினான். திருத்வா ஜஹாச சாமுண்டா காளிகா சாம்பிகா ததா. அதை கேட்டுட்டு என்ன பண்ணா, திருத்வா அவன் பேச்சை கேட்டுட்டு சாமுண்ட காளிகா அம்பிகா, சாமுண்டா காளிகா, சாமுண்டையா இருக்கக்கூடிய அதாவது சண்டமுண்டாசுரனை வதம் பண்ண காளிகையும் அம்பிகையும் ஜஹாச பயங்கரமா அட்டகாசம் பண்ணாங்க. அவன் சொல்றது, எவ்வளவு குழந்தைத்தனமா நீ பேசுற, எவ்வளவு சைல்டிஷா இருக்கு அப்படின்ட்டு என்ன பண்ணா அட்டகாசம் பண்றாங்க அவர் 2 பேரும். இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் பேசிருக்கேன், சிரிச்ச உடனே அவனுக்கு கோவம் வரும் இல்லையா இன்னும், அதனால பயங்கரமா என்ன பண்றா அவன் சிரிக்கிறா அப்படிங்கிறதா பாக்கி என்ன இருக்குங்கிறத நெக்ஸ்ட் இதுல பார்க்கலாம்.